ஓ சாயாலிங்கிற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதாவுக்கு போட்டது. என்னங்க இதெல்லாம் ஒரு மியூசிக்னு போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தின மியூசிக் அது. ஒரிஜினலாக மனசாட்சியை தொட்டு எல்லாருமே சொல்லட்டும், இந்த அவார்டு எல்லாமே கரெக்டான ஆட்களுக்கு பாராட்டு கரெக்டாக தான் கொடுக்குறாங்கிறது கிடையவே கிடையாது. டைம் லைனில் யாருமே ஒர்க் பண்ணால் அந்த படம் விளங்காது. இப்போ மாஸ் வந்து யார் வேணாலும் பண்ணிடலாங்க. இப்போ அனிருத் மாதிரியே வந்து வேற ஒருத்தங்களாலும் பண்ண முடியும். இங்கே அதை தாங்க, இங்கே ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்கலாம் யாருமே கிடையாதுங்க. திறமை இருக்கிறவங்க இல்லாதவங்க தான். சார் அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் ஒரு கேள்வி மாதிரியோ இல்லை ஒரு சிலது நான் சொல்கிறேன். அப்போ சாம் சாரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது தான். இந்த பாட்டு மாதிரியே பாட்டு வேணும் சார். அப்போ நீங்கள் விஷுவலும் அதே மாதிரி தான் எடுக்க போகிறீங்களா? இல்லை என்னன்னா, இப்போ என்கிட்ட வந்து வேற ஒரு பாட்டு கேட்கும்போது பாதி இது போயிடுச்சு, என்னுடைய திறமையில பாதி போயிடுச்சு. பாதி திறமை ஆல்ரெடி ஹிட்டான அந்த பாட்டு மேலே இருக்குது. மீதி அது டைரக்டர் நம்புறாரு, அது வரும், அது ஒர்க் ஆயிரும்னு சொல்லி அதுக்கு நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணுறோம். அது வரலன்னு வச்சுக்கோங்க, அது ஹிட் ஆகலைன்னா, எனக்கு நிறைய பாட்டு அப்படி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் 99.9% மாற்றியாச்சு. அந்த மாற்றி போட்டுருவோம். அப்படி சில 1% வந்து எனக்கு அப்படியே தாங்க வேணுங்கும் போது நம்ம வேறு வழி இல்லாமல் நம்ம அப்படி பண்ணுவோம். அதில் ஹிட்டான மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப யூனிக்காக இருந்தது தான் வரும். ஸோ அப்படி சொல்லும்போது நமக்கு என்ன டக்குன்னு தோன்றது என்னென்னா, மைண்ட் வாய்ஸ் இதுதான். அப்போ விஷுவல் அதே மாதிரி தான் எடுக்கப்போ, ஏன்னா அவங்க ஆல்ரெடி அந்த விஷுவலை பார்த்துருப்பாங்க. அவங்க நீங்கள் என்ன லவ்வில் என்ன எடுத்துட முடியும்? ஒன்றுமே எடுக்க முடியாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும், தேட்டருக்கு போகலாம், பைக்கை ஓட்டு பீச்சுக்கு போகலாம். இதை தாண்டி இன்னொரு 10-15 விஷுவலுங்க. இதை தாண்டி என்ன லவ் எடுக்க முடியும்? வேறு எதுவுமே எடுக்க முடியாது. அப்போ அவங்க என்ன புதுசாக எடுப்பாங்கன்னா எதுவுமே எடுக்க மாட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது பாட்டு மட்டும் புதுசாக இது வரைக்கும் கேட்காத பாட்டு, இந்த ஒரு படத்தில் கவுண்டமணி சார் செந்தில் சார் கேட்காத பாட்டு துபாயிலேருந்து பாடுவார்ல, அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நடக்காத ஒரு பாட்டு தான் பண்ண முடியும். ஸோ என்னென்னா, இங்கே ஒரு விஷயம் எப்படின்னா, இந்த ஹிட்டுங்கிறது நம்ம கையில் கிடையாதுங்க. ஒரு பாட்டு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு பாட்டு போட்டோம்னா அவங்க அதை ஓகேன்றாங்க, உடனே எல்லாரும் சூப்பர் பாட்டுங்கன்றாங்க. அது ஏதோ புதுசாக நம்ம ஒன்று ட்ரை பண்ணிட்டோம்னா இது டவுட் ஆயிடுவாங்க. அவங்க மேலேயும் தப்பு கிடையாது, ஏன்னா அவங்க ஹிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் சொன்ன அடுத்த செகண்ட் எனக்கு தோன்றது இதுதான். அப்போ விஷுவலும் நீங்கள் அதே மாதிரி தான் எடுக்க போகிறீங்க. சூப்பர். ஸோ அடுத்து சில நேரத்தில் இப்போ நீங்கள் நிறைய டியூன்ஸ் எடுத்திருப்பீங்க சார், நல்ல டியூன் உங்களுக்கு மனசு படுவோம். பட் அது வேணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு சில டியூன் இருக்கும். பட் அது செம்மையாக இருக்கு அப்படின்னு ஓகே சொல்லுவாங்க, இது நல்லா இருக்கே அப்படின்னு. அப்போ உங்கள் மெயின் வாய்ஸ் என்ன? அது எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் வந்து நேற்றுக்குள்ள ஏதோ ஒரு பொருளை வச்சுருக்கலாம், நீங்கள் வந்து வேறு ஏதோ ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருப்பாரு, நீங்கள் என்ன எப்படி இருக்குன்னு அதை போய் கொடுத்தாங்கன்னா ஒரு வேளை நல்லா இருக்குன்னு சாப்பிட்ருவீங்க. ஸோ என்னென்னா, இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய வளர்ச்சியை காமிக்குது, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கும். அது ஒரு பாட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா உடனே நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது, அது வேற ஒரு படத்துக்கு யூஸ் ஆகும். ஆனால் நம்ம சொல்லிட்டு தான் போடுவோம். அவங்க கிட்ட நான் சொல்லுவேன், ஒரு டைரக்டர் இது இந்த படத்துக்கு போட்ட பாட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஹிட் ஆகும், போட்டுக்கிறீங்களா? ஓகே. அப்படி போட்ட பாட்டு நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கண்ணம்மா ஒன்ன பாட்டு வந்து வேற ஒரு இதுக்கு போட்டது, ரஞ்சித் ஜெயக்கொடி நானும் வேற ஒரு இதுக்கு போட்டது, அது அங்கே ஒர்க் ஆச்சு. ஓ சாயாலிங்கிற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதாவுக்கு போட்டது. ஆமாம், அது அங்கே ஒர்க் ஆச்சு. கைதியில் வந்த ஃப்ரூட் பீட் இருக்குது தெரியுமா, ஒரு அப்பா மியூசிக் இருக்கும், ஒரு ஃப்ரூட் பீட் இருக்கும். அது ஒரு படத்தில் வந்து ரிஜெக்ட் ஆனதுங்கிறத தாண்டி அதை ஒரு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு மியூசிக். என்னங்க இதெல்லாம் ஒரு மியூசிக்னு போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தின மியூசிக் அது. ஆனால் அது வந்து ஒரு படத்தினுடைய ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான எமோஷனை தூக்கி நிறுத்திச்சு அந்த மியூசிக். ஸோ இங்கே அப்போ என்னன்னா, நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எப்படி வரும்னா, ஸோ இங்கே வந்து குத்தம் சொல்கிறது எல்லாருக்கும் ஈஸிங்க. இது நல்லா இல்லைன்னு ஒருத்தங்க ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு எல்லாமே கரெக்ட்னு சொல்ல முடியாது, பட் ஒரு 90% ஓகே இது ஒர்க் ஆகுதுன்னு தோணும். ஸோ எந்த பாட்டுமே ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கணும், அது படத்தில் ஹிட் ஆகுது. செம்ம கிரியேட்டர் சாம் சார் அண்ட் செம்ம மியூசிக் டைரக்டர் அப்படின்னு உங்களை வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அப்போ உங்கள் மெயின் வாய்ஸ்? பயப்படணும். ஏன்னா வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம புகழ்ங்கிறது ஒரு விஷயங்க, அது 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 வந்து ஒரு பெரிய போதை. பாராட்டுங்கிறது அதை விட பெரிய போதைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ் சினிமாவிலே எவ்வளோ அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டிவி சேனல் அவார்டு, இந்த பத்திரிகை அவார்டு, யூடியூப்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேனலோட அவார்டு வருது. ஒரிஜினலாக மனசாட்சியை தொட்டு எல்லாருமே சொல்லட்டும், இந்த அவார்டு எல்லாமே கரெக்டான ஆட்களுக்கு பாராட்டு கரெக்டாக தான் கொடுக்குறாங்கிறது கிடையவே கிடையாது. இங்கே வந்து என்னென்னா, இதுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் இருக்குது. எப்படின்னா, இப்போ ஒரு பத்திரிக்கையோ இல்லை ஒருத்தங்களோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியோ ஒரு அவார்டு நடத்துகிறாங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை எந்த டிவி சேனலுக்கு விற்கலான்னு இருக்குது. அது விற்றா தான் அவங்களுக்கு காசு வரும். அப்போ அந்த டிவி சேனல் ஏன் வாங்கணும்னா, யாரெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னு கேட்பாங்க. அங்கே நீங்கள் வர்றவங்கலாம் பெரிய ஹீரோவாக இருக்கணும், பெரிய மியூசிக் டைரக்டராக இருக்கணும், பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரணும். அவங்கெல்லாம் வந்தால் மட்டும்தான் அந்த டிவி சேனலில் வாங்குவாங்க. அதனால் இப்போ இவங்க ஒரு அழகான ஒரு புது படம் வந்திருக்கு,
அந்த படம் பிச்சுட்டாங்க. புது பசங்க நல்லா பண்ணிருக்காங்கன்னா அவங்களை கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்கன்னா அது அவன் வாங்க மாட்டான். ஸோ இங்கே வெறுமனே என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அந்த வருஷத்தில் வந்து மிகப்பெரிய படங்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க, அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரிஜினலாக இங்கே பாராட்டு எப்படி போகுதுன்னா இதில் போகாது. இப்போ நீங்கள் நானே சில டைம் யோசிப்பேன் எப்படின்னா நமக்கு அவார்டு கிடைக்கலங்கிற ஃபீல் கிடையாது. நீங்கள் அவார்டு கொடுக்கறதுனால இந்த நாமினேஷன் வரும்ல ஒரு 5 இது அதில் கூட நம்ம செலக்ட் ஆகாத அளவுக்கு தான் போடுறோமாங்கிறது இருக்கும். ஆனால் என்னென்னா அதே மாதிரி ஒரு படத்துக்கு இன்டர்நேஷனலாக நமக்கு ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ மலையாளத்திலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு யாருன்னே தெரியாது. இப்போ இந்த நீல நிலவே பாட்டு அங்கே ஹிட்டு, அதுக்கு நான் ஆல்மோஸ்ட் இப்போயே 2-3 அவார்டு வாங்கிட்டேன். அங்கே அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் தெரிஞ்ச அளவு கூட அங்கே சாம் சிஎஸ்னா யாருன்னே தெரியாது. அவங்க கேட்டது அந்த பாட்டு கேட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அங்கே எல்லாமே வந்து மக்கள் ஓட்டு தான். அதில் வந்து நம்மளை போடுறாங்க, அவங்களுக்கு தெரியாது நீல நிலவே அப்படின்னு போடுவாங்க. அதில் பேர் யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம ஒரிஜினலாக ஏற்றுக்குறோம். இதே மாதிரி ஒரு பாராட்டு யார் சொன்னாலும் ஒரிஜினலாக சொன்னாங்கன்னா இப்போ நீல நிலவே ஒருத்தவங்க இப்படி எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அடுத்த கட்டம் நமக்கு என்ன தோணுன்னா அடுத்த பாட்டு நல்லா போடணும்னு தான் எனக்கு தோணும். அப்போ பயம் தான் வரும். ஒரிஜினலாக சொன்னாங்கன்னா மட்டும். ஃபேக்காக சொல்கிறது இருக்குல்ல அதை நீங்கள் கடந்து போயிடணும், அவ்வளோதான். சார் அடுத்து ப்ரெஷர் ஆன் த டைம் லைன். இல்லை இப்போ நீங்கள் இப்போ எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அதுக்கு அடுத்த செகண்ட் எனக்கு 2 பாட்டு கொடுக்கணும். ஸோ என்னன்னா ப்ரெஷருங்கிறது கண்டினியூஸாக இருந்துட்டுருங்க. இங்கே வந்து இந்த பூசணிக்காய் உடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. படம் எண்டு டே, படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு பூசணிக்காய் உடைப்பாங்க லாஸ்ட் டே. அந்த லாஸ்ட் டே உடைக்கும் போதே என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா படம் என்னைக்கு ரிலீஸுங்கிற டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா இங்கே என்னென்னா அடுத்த 2 வாரத்தில் உடனே நீங்கள் ரிலீஸ் போட்டிங்கன்னா மியூசிக் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவங்க அதை ஒரு சாதாரணமானதாக எடுத்துக்கிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரி. பட் நம்ம அப்படி பண்ண முடியாது இல்லையா, அதுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் அந்த டைம் லைன் ப்ரெஷருங்கிறது 100% இருக்குது. அது வந்து அது நம்மளோட க்ரியேட்டிவை பாதிக்கும், அது அவங்களுக்கே பாதிக்கும். இப்போ நம்ம ஏமாத்துறோம்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்களை. இப்போ நம்ம ஒர்க் பண்ணல, ஏமாத்துறோம், தூங்கிட்டோம் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னா அவங்க கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்கும். நம்ம வந்து அவங்கள வந்து நியாயப்படுத்துவோம். பட் அந்த படத்துக்கு தான் உழைச்சிட்டு இருப்போம். அதுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்திருக்காது. அது வர்றதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு போராடுவோம். ஆனால் அதை இன்றைக்கே வேணுங்கிறது இருக்குல்ல. இப்போ நீங்கள் இங்கேருந்து கிண்டிக்கு போகணும், 1 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க டிராஃபிக்கில். நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் வாங்கினா நீங்கள் ஒரு சோர்ஸ் யோசிப்பீங்க, மெட்ரோ ட்ரெயினில் ஏறி போயிடலான்னு ஒரு சோர்ஸ் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கேருந்து அமெரிக்கா போகணும், அடுத்த 15 நிமிஷத்தில் போகணுன்னா நீங்கள் ராக்கெட்டே எடுத்ததுனால 15 நிமிஷத்துக்கு மேலே போக முடியாதுல்ல. ஸோ ஒரு பாசிபிளே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்க டைம் லைன் கொடுக்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். பட் அவங்களும் ப்ரெஷரில் இருப்பாங்க. பட் டைம் லைனில் யாருமே ஒர்க் பண்ணால் அந்த படம் விளங்காதுங்க. அடுத்த கட்டம். ஸோ இதில் வந்துட்டு நான் மியூசிக் டைரக்டரோட நான் பேர் சொல்வேன். அவங்களோட மியூசிக்கில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இளையராஜா. இளையராஜா நிறைய பிடிக்கும். முக்கியமாக நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்கிறத எனக்கு அவரோட இதில் வந்து பொன்வானம் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பொன்வானம் பன்னீர் தூது நேரம், அது இளமையனு பூங்காற்று, அருமையான பாட்டு. இத்தனை நாள் வாய்மொழிந்த அந்த அன்பேவா அருகிலே, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது எதுவும் நம்மளை பண்ணும், வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். ஸோ நிறைய பாட்டு சொல்லலாம், எக்கச்சக்க பாட்டு. இளையராஜா சார் இப்போ எடுத்தோடனே டக்குன்னு ஒரே ஒரு பாட்டு சொல்லணும்னா பொன்வானம் பன்னீர் தூவுது இன்னும். நெக்ஸ்ட் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா. 2 பாட்டு. ஒன்று வந்து போகாதே அது சொன்ன மாதிரி, இன்னொன்று பறவையே இங்கே இருக்கிறாய், அது ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அருமையான பாட்டு அது. நெக்ஸ்ட் ஏஆர் ரஹ்மான். அவரோட எல்லா பாட்டுமே பயங்கரமாக பிடிக்கும். அதில் வந்து ரொம்ப எனக்கு இதுன்னா 2 பாட்டு பிடிக்கும். ஒன்று நறுமுகையே, இன்னொன்று வந்து தொடத்தோட மலர்ந்தது என்ன, அது 2மே ரொம்ப பிடிச்ச பாட்டு. நெக்ஸ்ட் ஹாரிஸ் ஜெயராஜ். ஃபஸ்ட்டு படம் தான் அவரோட படம் மின்னலே. அது வந்து அந்த அந்த கேசட்டை வந்து போட்டு தேய்ச்சிருக்கும். அதில் முக்கியமாக அந்த ஒரு பாட்டு ஏ அழகிய தீயே, அந்த பாட்டு, அதில் எல்லா பாட்டுமே பிடிக்கும். நெஞ்சை பூ போல் கொய்து விட்டான், அதெல்லாம் அருமையான சாங். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அந்த படமாகவே அது எல்லா பாட்டுமே அந்த படத்தோட பயங்கர பிராண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ரஹ்மான் சாருக்கு அப்புறமா வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து இப்படி போடும்போது இல்லை, ஸோ அவரை மாதிரியே ஒருத்தர் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு அதுவும் சவுண்டிங் பிடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் சூப்பராக இருக்கும். மின்னலே வேறு லெவலில் இருக்கும். அது எல்லா பாட்டுமே. ஆல் தி சாங்ஸ். ஆமாம். அனிருத் ஆக்சுவலி எனக்கு வந்து அனிருத்தோட எனக்கு இன்னொரு வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும். அனிருத்தோட இப்போ நீங்கள் ரொம்ப மாஸு, இப்போ மாஸ் வந்து யார் வேணாலும் பண்ணிடலாங்க. இப்போ அனிருத் மாதிரியே வந்து வேற ஒருத்தங்களாலும் பண்ண முடியும். ஆனால் அனிருத்துக்கிட்ட ஒரு 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 சாஃப்டான ஒரு மெலடி உள்ளே இருக்குது அவர்கிட்ட. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரோட அந்த வெர்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பாட்டை சொல்லலாம். அழகாய் அந்த பாட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எதற்காக கிட்ட வந்தாயோ, இந்த டைப் ஆஃப் சாங்ஸ் இருக்குல்ல, ரொம்ப மெலோவாக இருக்கும். 3 படத்தில் வந்த பாட்டுங்க. அப்புறமா அந்த கோலமாவு கோகிலால் ஒரு பாட்டு இருக்கும். ஸோ என்னென்னா அவரோட ஒரு ஒரு வேற ஒரு சைடு இருக்குது, பயங்கர மெலடி. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பிரேக்கப்பு அந்த மாதிரியான இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஹீரோவுக்கு ஒரு மாஸாக போடுறீங்கன்னா அதை அவர் சூப்பராக பண்ணுறாரு, வேற லெவலில் பண்ணுறாரு. ஆனால் அதில் பாதி பங்கு அந்த ஹீரோ எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஜய் சாரோ இல்லை அஜித் சாரோ வரும்போது
அவர் சும்மா நடந்து வந்து ஒன்றுமே இல்லை, வெறும் கை மட்டும் சொடக்கு போட்டாலே ஹிட்டு தான். ஏன்னா அவங்க அவ்வளோ அவங்க அந்த கரிஷ்மா இருக்குது, அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ அது டாமினேட் பண்ணிடுது. அதில் இவரோட மியூசிக் ஏறினோன்னு இன்னும் பயங்கரமாகிடுது. ஆனால் இந்த மாதிரி நான் சொன்ன இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபீலு. அது நீங்கள் வந்து அந்த படமே பார்க்கலனாலும் பிரேக்கப் ஆன ஒருத்தவங்க வந்து எதற்காகன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு 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 வேர்ல்டு கிரியேட் ஆகுதுல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து ராஜா சார் பண்ணியிருக்கிறாரு, ரஹ்மான் சார் அந்த இதில் இவரும் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இவர் வந்து எனக்கு அந்த மாதிரி படங்கள் அவர் நிறைய பண்ணணும்னு இருக்குது. இப்போ இப்போ ரொம்ப ஹெவியான படங்கள் இல்லாமல் ரொம்ப மெலோ டைப்பு ஒரு லவ் படங்களா அனிருத் இன்னும் நிறைய பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை. ஏன்னா அவருக்கு அந்த சைடு பயங்கரமாக இருக்குது, அது சூப்பராக இருக்குது. அதுவும் அவர் வாய்ஸ்லாம் பாட்டு நினச்சிங்க, எனக்கு நிறைய பாட்டு பாடிருக்காரு. எனக்கோட ஹிட்டு பாட்டு பாதி இது அவர் தான் பாடிருக்காரு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருக்கு அந்த ஒரு அவரோட வாய்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு சாஃப்டான ஒரு லவ் இருக்குல்ல, அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எனக்கு அவருக்கு சைடில் பிடிச்சது. சந்தோஷ் நாராயணன் பக்கா ஒரு என்ன சொல்கிறேன்னா அவர்கிட்ட நிறைய கற்றுக்கலாங்க. நான் எல்லாத்தையும் கால் பண்ணுவேன். அவருக்கு வந்து அவரோட பாட்டு ரிலீஸ் ஆன ஒரு 2 hours பாட்டு கேட்டு நான் அவருக்கு இது வரைக்கும் கால் பண்ணிருக்கேன். நிறைய தடவை கால் பண்ணி பேசியிருக்கோம், நிறைய பாட்டுக்கு பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமாக அந்த கருப்பின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து எனக்கு அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி இது யாரு இது இப்போ ஒன்று சொல்லுவாங்க, அந்த ஒரு படத்தில் காமெடியாக எல்லாமே ஆண்டு அனுபவிச்ச ஒருத்தனால மட்டும்தான் இப்படி பேச முடியும். அந்த மாதிரி ஒரு டெப்த் இருக்குது அவரோட மியூசிக்குள்ளே. ரொம்ப கண்டெம்பரரியாக பண்ணுறாரு. அவர்கிட்ட கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள். முக்கியமாக அவரோட எல்லா பாடல்களையும் தாண்டி எனக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது ஒத்த வரையில் சொல்லணும்னா அந்த கருப்பி. அப்புறம் வந்து கண்ணம்மா அந்த இந்த படத்தில் ரஜினி சார் படத்தில் வரக்கூடிய பாட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும். பட் கருப்பி ரொம்ப சூப்பரான பாட்டு. அது ஏன்னா அது ஒரு வாழ்வியல், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவங்களோட அந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு பாட்டு. அது சூப்பராக இருந்தது. ஜிவி பிரகாஷ் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். எனக்கு ஜிவி பிரகாஷ் ரொம்ப பிடிக்குங்க. நான் அவர்கிட்டே ஒரு தடவை பாட்டு பாடினார். அவருக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியான டைப் அவர் நானும். ஸோ அவர்கிட்ட இடையில வந்து ஒரு ரசிகனாக நான் அவர்கிட்ட சொன்னேன், எப்படின்னா நீங்கள் நடிக்க போகாமல் இருந்திருக்கலாங்க, ஏங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு. ஏன்னா நல்லா நடிக்கிறாரு. ஆனால் அது நமக்கு அது இல்லை, நிறைய பாட்டு இவர் நல்லா போட்டுட்டு இருந்தாரே அந்த ஒரு இப்போ. ஏன்னா ஒருத்தங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்லேயே இருக்காங்கன்னா நல்லா கொடுப்பாங்களே அப்படின்னு. ஏன்னா அவர் பாட்டு நான் அவ்வளோ ரசிச்சிருக்கேன். முக்கியமாக ஒரு பாட்டெலாம் நான் வந்து மேடையிலே நிறையா பாடியிருக்கேன். அந்த உருகுதே அதெல்லாம் வந்து நான் மேடையில் பாடியிருக்கேன். ஒரு கிராமம் சார்ந்ததாக இருக்கட்டும், இல்லை எல்லாருக்குமே பிடிச்சி கொண்டு போய் சேர்ந்ததான் உருகுதே பாட்டு. ஏன்னா அது நீங்கள் ஒரு தேவா சார் போட்ட மாதிரியும் இருக்கும், ஒரு ரஹ்மான் சார் போட்ட மாதிரியும் இருக்கும். நீங்கள் தேவா சாருங்கிறது என்னென்னா எளிமையை சொல்கிறேன், ஒரு எளிமையாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே பயங்கர இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்மார்க் மியூசிஷியன், அதாவது நிறையா விஷயங்கள் தெரிந்தவர். இப்போ அதான் சொல்கிறேன்ல, தனக்குன்னு ஒரு பாதைங்க. இப்போ நீங்கள் வந்து ஊர் என்ன எதிர்பார்க்குங்கிறது இல்லாமல் நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேங்கிறத தெளிவாக இருக்கக்கூடிய அவரோட பாடல்கள் ரீசெண்ட் டைமில் நிறையா ஹிட்டு எல்லாமே வந்திருக்கு. பட் எனக்கு அவரோட பிகினிங் ஸ்டேஜில் ஒரு பாட்டு இருக்கும், சதுரங்க வேட்டை 1, அதில் ஒரு பாட்டு இருக்கும், முன்னே என் முன்னே முன்னே என் முன்னே ஓர் வானம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, இவர் பிரதீப் இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த டைட்டானிக் கப்பல் முங்கும் போது கொஞ்சம் பேர் வயலின் வச்சுப்பாங்க பார்த்துருக்கீங்களா. அதாவது அது என்னென்னா மியூசிக் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, செத்தாலும் பரவாயில்ல கடைசியாக இன்னொரு பிட்டு வாசிடலாமாங்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஆட்கள் இவங்கெல்லாம். இப்போ சந்தோஷ் நாராயணன் இவங்க எல்லாமே. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும், அவங்க சர்க்கிளில் பழகினதுனால எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் திருச்சியில் படிச்சிருக்கேன், அப்போ சந்தோஷ் நாராயணன் அங்கே தான். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த மியூசிக் இருக்குல்ல, அதை வந்து ஒரு அவங்களோட கம்போசிஷனை நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஒரு நோட்டு மாறும், பட் அது எப்படின்னா இப்போ பூவை விழும் பொழுது அந்த பாட்டு எடுத்துக்கோங்களேன், பூவை விழும் பொழுதில் இருக்கும் ஓராயிரம் கனா, நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இந்த பிரதீப் வாய்ஸ் இருக்கு பாருங்களேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, பயங்கரமாக பாடுவார், சூப்பராக பாடுவார். அவர் எனக்கு நிறைய பாட்டு அவர் பாடியிருக்கிறாரு. பட் நிறைய இன்னும் பாடணும் அவர், அந்த மாதிரி இருக்குது ஆசைப்படுற ஒரு ஆள். ஸோ ஷான் ரோல்டன் இந்த டைப் ஆஃப் ஒரு இதுதாங்க. நீங்கள் அவங்க பண்ணுற விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப பயங்கர இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நமக்கு. நம்ம சில டைம் வந்து நீங்கள் திரும்பி பார்க்கும் போதில்ல, நம்மளாம் அப்படி பண்ண முடியலன்னு தோணும். அந்த மாதிரியான ஜீனியஸ் அவங்கெல்லாம். பட் இங்கே அதை தாங்க, இங்கே ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்கலாம் யாருமே கிடையாதுங்க, திறமை இருக்கிறவங்க இல்லாதவங்க தான். அதில் அந்த திறமையை வந்து வாய்ப்பு கிடைச்சி வெளியில் கொண்டு வரவங்க மட்டும்தானே தவிர, அந்த வகையில் எனக்கு ஷான் ரோல்டன் பெருசாகணுங்கிறதுல
பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும், அது அப்படி ஆசைப்படுற ஒரு ஆள் நான். ஓகே சார். சார் இப்போ என்னன்னா இது வந்து ரொம்ப நாள் இருந்த ஆசை என்னன்னா, இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பாட்டு எடுத்து தான் நாங்கள் சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, பிரேக்கப்பில் இருந்தாலும் சரி, சண்டையில் இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேட்டஸாக வைக்கிறோம். என்னம்மா வெற்றியோட போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அதை நாங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கிறோம். இதை மியூசிக் டைரக்டர் அவங்ககிட்டே கேட்போம் அப்படின்னு ரொம்ப நாளாக மைண்டில் இருந்தது, அதனால் கேட்குறேன் சார். ஒரு சில சுச்சுவேஷன் சொல்கிறேன் சார். நீங்கள் ஒருவேளை ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா என்ன பாட்டோ இல்லை என்ன ஒரு விஷயத்தை ஸ்டேட்டஸாக வைப்பீங்க அப்படின்றது தான். இப்போ துரோகம் அப்படின்றதுக்கு என்ன பாட்டு எதுனாலும் இருக்கலாம். என்னோட பாட்டே ஒன்று இருக்கு, துரோகம் பண்ணுன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமாம், துரோகம் பண்ணுன்னு இருக்கு, பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணுன்னு இருக்கு. ஜெயம் ரவி சாரோட ஒரு படத்தில் வந்தது. ஸோ அந்த பாட்டு வைப்பேன். ஸோ அடுத்து வந்து ரொம்ப பிடிச்சவங்களோட ஒரு சண்டை நடந்துருச்சு, ஒரு குட்டி சண்டைன்ற மாதிரி, அப்போ என்ன பாட்டு வைப்பீங்க? ஓகே, நத்திங் பட் விண்டில் ஒரு வயலின் பீட் இருக்கும் இளையராஜா சாரோட. அதாவது இந்த படத்தில் யூஸ் பண்ணிருப்பாரு, வீடுன்னு ஒரு படத்தில் யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த மியூசிக் வச்சிடலாம். என்ன முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸை நோக்கி போகாமல் அந்த ஃபெயிலியராகவே ஆகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்னா அப்போ என்ன ஸ்டேட்டஸ்? அது ரெண்டு சொல்லிடலாமா? இப்போ அதாவது போகும்போது ஏ பாஷா பார் வச்சிடலாம், ஸ்லோவாக போகும்போது ஏ பாஷா பார் பாஷா பார் அப்படியே பண்ணிடலாம். சூப்பர். இப்போ ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, ஸோ அப்படின்னா அங்கே ஒரு ஸ்டேட்டஸாக என்ன பாட்டு வச்சுருப்பீங்க? லைக் ஒரு இமேஜினரி. பழைய காலங்கிறதுனால கொஞ்சம் அந்த பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே அந்த மாதிரி வச்சுக்கலாம். சூப்பர் சார். ஸோ அப்புறம் ஒரு விரக்தியின் உச்சகட்டத்தில் இருக்கும் சார், அப்போ தான் சார் ஸ்டேட்டஸ் நிறையா வைப்பானுங்க நம்ம பசங்க. நானே விரக்தியின் உச்சகட்டத்தில் ஒரு தடவை வச்சுருக்கேன். எவனும் இங்கு அந்த என்னோட பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு வாழ்க்கை ஓடி ஓடி, அதை நான் ஒரு தடவை உண்மையாக வச்சுருக்கேன். அது ஆமாம், ஒரு 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 கோவம், ஒரு சமுதாய கோவம். வாழ்க்கை ஓடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு அந்த பாட்டு என்னுடைய விக்ரம் மேதாவோட வரும். அதில் எவனும் இங்கு சரியும் இல்லை தவறும் இல்லை போடா அப்படின்னு இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா நமக்கு கொஞ்சம் சமுதாய கோபம் அடிக்கடி வரும், பட் நம்ம வெளியில் பேச மாட்டோம், ரொம்ப வாய்ஸ் அவுட் பண்ணுறதில்ல. இப்போ ட்விட்டரில் இருக்கட்டும், சமுதாய கோபம் நான் மீன் பண்ணுறது என்னென்னா, ஏதோ ஒரு விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கோபம் வரும், ஆனால் அதை வெளிக்காட்ட முடியாது. நம்ம வேற ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டு நம்ம பாட்டை போட்டு இந்த மாதிரி நம்மளுடைய தீர்த்துக்கிறது இருக்குல்ல, அவ்வளோதான் சார். சூப்பராக இருந்தது. மிர்ச்சி 50-50 நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்டு கொஸ்டின்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பதில் வேணா வேற லெவலில் இருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டட் பதில். ஒரு இன்னொன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் ஒரு கதையாக நிறைய சொன்னீங்களா, அது கேட்க நல்லா இருந்தது. சூப்பர், தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆன் ஆர் ஷோ.